friends. Hi my dear friends. இன்னைக்கு வந்து யாழ்ப்பாணம்ல செகண்ட் டே எங்களோடது. நேத்து வந்து நல்ல ஒரு தரிசனம் நம்ம நல்லூரான்ட்டு போயிட்டு நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சது. நிறைய சாட்டிங் வந்து எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க, ரொம்ப நன்றி. உரிமையா வந்து எங்க ரெண்டு பேரையும் வந்து வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறீங்க. பட் எங்களுக்கு இருக்க இந்த ஷார்ட் பீரியட்ல ஒருத்தவங்க வீட்டுக்காக எங்களால வர முடியல. பட் இதுக்காகவே எங்களுக்கு ரிட்டர்ன் ஏதாவது திருப்பி ட்ரிப் இருந்தா ஒருத்தவங்க வரோம் கண்டிப்பா. இப்போதைக்கு நாங்க வந்து எங்கெங்க பிளேஸ்க்கு போறோமோ அங்க டேக் பண்றோம். உங்களால வர முடிஞ்சா அந்த பிளேஸ்க்கு வாங்க, வரலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் டைம் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போது மீட் பண்ணலாம். அதுலேருந்து எந்த வருத்தமும் எந்த மன வருத்தமும் தேவையில்லை யாருக்குமே. மீட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, மீட் பண்ணாதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு நாள் சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து நம்ம நாகபூஷணி அம்மன்ட்ட போகிறோம். நைனா தீவு நாகபூஷணி அம்மன். அது என்னன்னு சொன்னால் கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ வந்து மண்டலாபிஷேக பூஜை நடக்குதாம். அப்போ நேற்று வந்துடுறதுல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் எங்களோட சப்ஸ்கிரைபர் ரெடி ஆகிறோம், வெளிக்கிட்டோம். இன்னும் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறோம். பூஷணி அம்மன்கிட்ட போயிட்டு அந்த தரிசனத்தை எடுத்துகிட்டு நாங்கள் ஃபைனலி நாங்கள் வந்து ஜெட்விங் ஹோட்டல்லேருந்து கிளம்பிட்டோம். வெரி ப்ளசன்ட் ஸ்டே ஹியர். இப்போ வந்து நாங்கள் நயனார் தீவு கோயிலை நோக்கி கிளம்பி புறப்படுகிறோம். நாங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து கடல், அந்த கடலுக்கு நடுவில் தான் பயணிச்சிட்ருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் வந்து சின்ன சின்ன தீவுகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ இங்கே காமிக்கிற பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தாவே தெரியும், இது கடலுக்கு நடுவில் வந்து தீவு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பிளேசஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் வந்து இந்த யாழ்ப்பாணம் கடலுக்குள்ளே இருக்குது. இப்போ நாங்கள் போகிறது எல்லாமே ரெண்டு சைடும் கடலுக்கு நடுவில் வந்து நாங்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்கோம். பார்த்தாவே தெரியும், நிறைய தீவுகள் தெரியுது. இதே மாதிரி ஒரு தீவில் தான் வந்து நாகபூஷணி அம்மன் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கிற தீவுகளில் ஒரு குட்டி தீவில் வந்து அந்த கோயில் இருக்குது. அதுக்காக வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். யாழ்ப்பாணம்லேருந்து அந்த கோயில் போகிறதுக்கு 35 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் ரோட் கிடையாது. அங்கேருந்து நாங்கள் வந்து கடலுக்குள்ளே கப்பலில் வந்து, அதாவது ஒரு ஃபெரியில் வந்து பயணிக்க போகிறோம். அதை வந்து உங்களுக்கு நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். நல்லாயிருக்கு இந்த ட்ராவல். ஸோ நம்ம ஃபெரிக்கு போயிட்டு நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். நான் வந்து கேப்சர் பண்ணுறேன். ஃபைனலாக நாங்கள் வந்து அந்த ஃபெரி இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இங்கே வர வழி வந்து கொஞ்சம் வே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. காரில் ஓட்டிகிட்டு வரும்போது ரோட்ஸ் எல்லாம் உடஞ்சிருக்கு. ஆனால் நாங்கள் இப்போ கடலுக்கு நடுவில் இருக்கிற தீவுக்கு போகிறோம். இப்போ வந்து அதுக்கான ஃபெரிக்கு வந்து நாங்கள் போகிறோம். இங்கே வந்து அது செப்பரேட் ஃபெரியா இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து போகிறதான்னு தெரில. பட் டைமிங்க்கு தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வி ரீச் தி ஃபெரி ஏரியா. அப்போ இருந்து இப்போ அந்த நாகவிகாரை இது பண்ணுறதுக்காண்டி ஃபைனலாக வந்து ஃபெரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ போய் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஃபெரியில் ஏற வேண்டியதுதான். வாங்க போய் ஃபெரிக்கு டிக்கெட் எடுப்போம். எவ்வளோ என்ன காஸ்ட் என்ன டீட்டெயில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். நிற்கிது ஃபெரி. டிபார்ச்சர் அரைவல்லாம் இருக்கா? ஓ, டிபார்ச்சர் அரைவல் வந்து பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவில் நிற்கிறோம். இது வந்து கடல் காக்கா கத்திட்டு கடலுக்கு நடுவில் இருக்கிற நாகபூஷணி அம்மன் கோயில் வந்து ஃபுல்லாக கடல், சுற்றி கடல். ஸோ இப்போ வந்து கோயில் இதான் நடந்து போயிட்டுருக்கோம். கிட்ட போய் ஷோ ஒரு ஆளுக்கு 80 ரூபாய் அந்த போட்டுக்கு. ஸோ 2 பேருக்கு வந்து 160 ரூபாய் வாங்குறாங்க. இல்லை தெரியாது, டக்குன்னு வராது எங்களுக்கு.
பண்ணிவிட்டு இப்போ வந்து சாமி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ சாமியை பார்க்கறதுக்கு வந்து இங்கே வந்து ஒரு வழி விட்டுருக்காங்க, அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இங்கே கோயில் அவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஒரு பெரிய கோயில் இது, ரொம்ப அழகாக இருக்குது. அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு வரோம். இவ்வளோ தூரம் கோயில் இங்கே பார்க்கறது பெரிய விஷயம், பரவாயில்ல. தெரியல எனக்கு. அன்னதானம் வந்துட்டோம். கோயிலில் அன்னதானம் சாப்பிட்றது இதான் முதல் தரம். ஆமாம், நான் சாப்பிட்ருக்கீங்க, நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பட் இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்ணுமோ, அதனால தான் அன்னதானத்துக்கு வந்து உட்காந்துட்டோம். சாப்பிட்றது என்னென்ன டிஷ் கொடுக்குறாங்கன்னு நான் எடுக்கிறேன். மரத்தில் இருந்து எடுக்கிறது. என்ன சொன்னீங்க? அதாவது இது அந்த வாழை இப்படி இருக்கு, என்ன சொல்கிறது, வாழை தண்டு இருக்குது, அந்த தண்டை எடுத்து தான் இது பண்ணுறாங்க. அதான் சாப்பாடு. டக்குன்னு 3 கறி போட்டாங்க. இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இருக்குன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் பெரிய ரைஸ் தான், கேரளா ரைஸ் மாதிரி. கேரளா ரைஸ் தானே, கேரளாவில் இருக்க சிவப்பு அரிசி சொல்லுவாங்களா, நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டீங்கன்னா இது நான் ஒரு 2 புடி சாப்பிட்டா வயிறு நிறைஞ்சிடும். பேக் சைடு டே போயிட்டு தான் நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டோம். ரொம்ப ஒரு பெரிய கோயில் இது. இங்கே அன்னதானம் சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. என்னோட இவரோட சகல இருக்கார் ராஜ்குமார் வந்து எப்போவுமே சொல்வார், கோயிலில் அன்னதானம் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் சைலஜா அப்படின்னு. அது வந்து இன்றைக்கி தான் ஃபீல் பண்ணேன். அன்னதானம் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அன்னதானம் தானே, ஏனோ தானோ சமைச்சு கொடுப்போம் அப்படிலாம் இல்லவே இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப திருப்தியாக வந்து சாப்பிட்டேன். ஏன்னா காலையிலேருந்தே எனக்கு சாப்பிட முடியல, டைமும் இல்லை. சாப்பிட கிடைக்காம ஒரு வெறும் வயிற்றோடு வந்து சாமி கும்பிட்ற மாதிரி தான் இருந்தது. அது என்னவோ எனக்கு கோயிலுக்கு வர்றதுக்காக அப்படி நடந்துதான்னு தெரில. பட் நல்ல ஒரு அன்னதானம், நிறைவான தரிசனம். ஏன்னா நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்சு. ரொம்ப பொறுமையாக நின்று சாமி கும்பிட்டு அர்ச்சனை போட்டு, இது அன்னதானத்துலேயும் நாங்கள் தான் லாஸ்ட் பேட்ச்சு. ஸோ பொறுமையாக அவங்க வந்து வேணுமான்னு கேட்டு சாப்பாடு போடுற பண்பாகட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் வர கிடைச்சா ஸ்ரீலங்கா வந்து, இலங்கை வந்து இந்த இடத்துலாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணாதீங்க. நான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேனேன்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். இவ்வளோ ஒரு அழகான ஒரு கோயில், இவ்வளோ ஒரு அழகான ஒரு பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் மூலியமாக நீங்களும் இந்த காலொலி வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, கடவுளை பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உள்ளே கேமரா எடுத்துகிட்டு போனோன்னே கோயில் எடுங்க அப்படின்னு சொன்னதே எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்தியாவிலலாம் ரொம்ப பெரிய கோயில் வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப ஒரு வெல்கமிங்காக வந்து நீங்கள் கோயில் எடுங்க அப்படின்றது சொன்னதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் வந்து என்னோடய காணொலி பார்க்குறீங்க. எவ்வளோ பேருக்கு இங்கே வர கொடுத்து வச்சுருக்கோம், எவ்வளோ பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு தெரில. எங்கள் மூலியமாக நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பார்க்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் ரொம்ப மனநிறைவாக இங்கேருந்து கிளம்புறோம், இங்கேருந்து விடைபெறுகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பாய்.